இந்த சுடர் இருந்துட்டு ஒரு விஷயத்த தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது ரகு தான் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட மாத்துனது அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா ரகுக்கே இந்த விஷயம் தெரியாது. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு எப்படி அவங்க எடுத்த அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல இந்த கதிரேசனோட பொண்ணுன்னு வர முடியும். இவளோட ஆதி மூலம் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். நதி மூலம் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமே அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த ஒரு பின்னாடி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அதாவது ரகுக்கா இருந்தாலும் சரி, இந்த சுடருக்கா இருந்தாலும் சரி, யாருக்குமே அந்த ரிப்போர்ட் எப்படி வந்துச்சு? எப்படி வந்து இந்த சுடருக்கு சாதகமா வந்துச்சு? அப்படின்ற விஷயமே தெரியாது. ஆனா இப்போ அது எல்லாமே ரிவீல் ஆக போது. உண்மையிலேயே சுடருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது சுடர் வந்து ஏற்கனவே யாரு, என்ன, ஏது அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. என்னதான் மல்லி அவ்ளோ கான்ஃபிடென்ட்டோட சொன்னாலுமே கூட, இங்க அந்த ஒரு விஷயத்த பத்தி யாருமே நம்ப போறதே கிடையாது. ஆனா இது எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சது யாரு அப்படின்னா விஜயோட அக்காவான ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. அதாவது இங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக எல்லாருமே வந்து அதாவது அந்த இது எஸ்ஆர் அந்த லேப்ல இருந்து வந்தப்ப கூட இந்த ராஜேஸ்வரிக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய டவுட் கிடையாது. என்னடா இந்த மனோகர் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு, என்ன இவ்வளவு கேவலமான காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா வெளியே போயிட்டு மனோகரும் அடுத்ததா வந்து அந்த எஸ்ஆர் லேப்ல இருந்து வந்த அசிஸ்டன்ட் அவங்களும் வந்து பேசிட்டு இருக்கிறத இந்த ராஜேஸ்வரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சீக்கிரமா எப்படியாச்சும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருங்க. இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்றத நாங்க கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ராஜேஸ்வரிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரி பணத்தை கொடுத்து அந்த லேப்ல இருந்து அந்த ரிப்போர்ட்டை சூப்பராகவே மாத்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அது சுடருக்கு தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. சுடர் வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்றா, இவளோட அந்த ஐக்யூ லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ கடைசியில நம்ம இவங்க அதாவது ராஜேஸ்வரி கிட்டயே இந்த சுடர் வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே மல்லியை எப்படி விரட்டுனாங்களோ, அந்த மாதிரி ராஜேஸ்வரிய விரட்டணும் அப்படின்ற மாரி நெனைச்சாங்க. ஆனா ராஜேஸ்வரி எவ்வளவு கேடி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து ராஜேஸ்வரி வந்துட்டு, சுடர் நீ யாரு, என்ன, ஏது அப்படின்றது எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நீ என்ன விரட்டுறதுக்காக பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, "சுடரா என்ன நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மல்லி தான் அப்படி பேசி பேசி இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டா. இப்ப நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்களே!" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஏய் வாய மூடுறி! நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல உன்ன வந்து கண்டிப்பா நான் விடமாட்டேன். அதுவும் இல்லாம அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல எப்படி அந்த மாரி மாறி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதாவது நீ கதிரேசனோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ரிப்போர்ட் வந்துச்சு. ஆனா அந்த உண்மையான ரிப்போர்ட் இதோ இருக்கு பாரு அப்படின்ற மாரி சொல்லி ராஜேஸ்வரி அந்த ரிப்போர்ட்ட காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.